லால் சலாம் ஒரு வழியா அந்த படத்தை பார்த்து முடிச்சாச்சு. எக்கச்சக்க ஸ்பெகுலேஷனுக்கு நடுவுல ரிலீஸ் ஆன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இதை என்னதான் ரஜினி சார் படம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ப்ரோமோட் பண்ணியிருந்தாலுமே யூசுவலா தலைவர் படத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஹைப் இந்த படத்துக்கு இல்ல. ஏன்னா எல்லா தியேட்டர்ஸ்லயுமே டிக்கெட்ஸ் ரொம்ப ஈஸியாவே கிடைச்சது. எல்லாருமே நோட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே இந்த படத்தை பத்தி பேசக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணா கலந்து கட்டி இந்த வீடியோல பாத்திரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பக்கம் வந்து எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனை லைக் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்லாம் டெய்லி போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனை லைக் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணா மட்டும்தான் நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ மறக்காம அதை பண்ணுங்க. இப்ப சம்பவத்துக்குள்ள போயிடலாம். லால் சலாம் இந்த படத்தை இவங்க அனௌன்ஸ் பண்ண பத்தில இருந்து ரஜினி சார் அவரோட பொண்ணுக்காக பண்றாருப்பா, மத்தபடி இந்த கதையில எல்லாம் அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணு இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு ஓரளவுக்கு ஹைப் இருந்தது. அதை யாரும் மறுக்கிறதுக்கு இல்ல. அதனாலதான் இந்த படத்துக்கு யூசுவலான தலைவர் படத்துக்கான ஓப்பனிங் இல்ல அப்படின்னாலும் ஓரளவுக்கான ஓப்பனிங் இந்த படத்துக்கு இருந்தது. முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கறத ஒன் லைன்ல பாத்துட்டு அப்புறம் இந்த படத்துல என்ன பிரச்சனை, அப்புறம் இந்த படத்துல எது ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கறத பத்தி ஓவராலா பாத்திரலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை. ஒரு கிராமத்துல ஹிந்து முஸ்லீம் ரெண்டு பேருமே சண்டை இல்லாம ஒத்துமையா தான் இருக்காங்க. அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களை இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு ஓட்டு கிடைக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அவங்களுக்கு இடையில சண்டையை மூட்டி விட அதுக்கப்புறம் என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டது, இதுக்கு நடுவுல மொய்தீன் பாய் அதாவது ரஜினி சாரோட கேரக்டர் எப்படி உள்ள வந்தது, கடைசியில இந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆச்சு அப்படிங்கறத கிட்டத்தட்ட இந்த படத்துடைய ஒன்லைன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நடுவுலயே ஒரு ஊர்ல தேர் எதுக்காக இழுக்கிறாங்க, அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாம மதத்தை எப்படி எல்லாரும் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி அங்கங்க ஒரு லேயர்ல காமிச்சிருந்தாங்க. ஓவராலா இந்த படத்துடைய அவுட்லுக் இதுதான். முதல்ல இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். நிறைய பேர் இந்த படத்துல சில பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்றாங்க. அதை பத்தி நம்ம செகண்ட் ஹாஃப்ல சொல்லலாம். பட் இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா முதல் பாசிட்டிவ் ரஜினி சார் தான். அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு இல்லையா, உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. இன்ஃபேக்ட் அவர் வந்து இந்த படத்தை ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் பாத்துருக்காப்ல. செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நகர்த்தி கூட்டிட்டு போறதே அவர் தான். சோ அதனால இந்த படத்துல அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா அமைஞ்சிருக்கு. அதை எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ரெண்டாவது இந்த படத்துல நடிச்ச விஷ்ணு விஷால் அண்ட் விக்ராந்த் இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். விஷ்ணு விஷால கம்பேர் பண்ணும்போது விக்ராந்துக்கு இந்த படத்துல ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. இருந்தாலுமே அவருக்கு கிடைச்ச ஸ்பேஸ்ல ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காப்ல. விஷ்ணு விஷால் அவருடைய ரோல பின்னி படல எடுத்துட்டாப்ல. ரொம்ப அக்ரெசிவா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி மாறுது அப்படிங்கறது அவருடைய கேரக்டர் ஆர்க்கா இருக்கும். அவரும் ரொம்பவே நல்லா பின்னி படல எடுத்திருந்தாப்ல. ஆக்டிங் வைஸ் வந்தோம் அப்படின்னா இந்த மூணு கேரக்டர்ஸ்க்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அப்புறம் விஷ்ணு விஷாலோட அம்மா கேரக்டரா ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்குமே ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. தம்பி ராமையா, செந்தில் சார் இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஸ்பேஸ் வந்தாலுமே அவங்க வரக்கூடிய ஸ்பேஸ்ல எமோஷனான சீக்வன்ஸை கொஞ்சம் எலிவேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெரும்பாலும் காப்பாத்தினதே அங்கங்க வந்த ஒரு சில எமோஷன் சீக்வன்ஸ் தான். இது இந்த படத்துடைய ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே பின்னி படத்துல எடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த படத்துடைய இன்னொரு மேஜர் பிளஸ் அமைஞ்சது இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட கொஞ்சம் வேகமா போனது மட்டும் இல்லாம செகண்ட் ஹாஃப் குள்ள தான் மெயினான கதைக்குள்ளேயே வருவாங்க. அது எப்படி ரிசால்வ் ஆச்சு அப்படிங்கறத கொஞ்சம் கிறிஸ்பா முடிச்சிட்டாங்க. அதனால இந்த படத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய பிளஸ் அமைஞ்சிருச்சு. எஸ்பெஷலி இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் அதை இவங்க எடுத்துக்கிட்ட விதமாகட்டும், அதை முடிச்ச விதமாகட்டும் ரெண்டுமே ஓரளவுக்கு ரொம்பவே நீட்டா இருந்ததுனால படம் முடிஞ்சு வெளில வரும்போது ஓகேப்பா ஒரு நல்ல படம் பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாருக்குமே வந்தது. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்புறம் ஏஆர் ரகுமானோட மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக்கை பொறுத்த அளவுக்கு இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணிருக்காப்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாடல்களை பொறுத்த அளவுக்கு அந்த தேர் சாங் உண்மையிலே சூப்பரா இருந்தது. பட் மத்த பாடல்களை பொறுத்த அளவுக்கு அந்த அளவுக்கு பெருசா இம்ப்ரெசிவ் அல்ல. அதாவது என்ன பொறுத்த அளவுக்கு அந்த ஜலாலி சாங் ஆகட்டும், அந்த தேர் திருவிழா சாங் ஆகட்டும், இது ரெண்டுமே நல்லா இருந்தது. அப்புறம் இந்த படத்துல இவங்க எடுத்துக்கிட்ட பிரச்சனை இருக்கு இல்லையா, இன்ஃபேக்ட் இவங்க தான் தப்பு இவங்க தான் சரி அப்படின்னு சொல்லாம இதை வச்சு யூஸ் பண்ற அரசியல்வாதிங்க தான் பலன் அடைகிறாங்க, நமக்கு ஒண்ணுமே இதனால உபயோகம் இல்ல அப்படிங்கறத ரொம்ப நீட்டா சொன்னது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். சப்போஸ் இவங்க ஒரு ஸ்டேஜ் ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா மேபி அதுல நிறைய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த மாதிரி எந்த சைடுமே ஸ்டாண்ட் எடுக்காம பட் யார் இதனால ஆதாயம் அடைகிறாங்க அப்படிங்கறத மட்டும் போர்ட்ரே பண்ணிட்டு அத கதைக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு போனது இந்த படத்துக்கு ஒரு பிளஸ் அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே இந்த படத்துடைய மேஜரான பிளஸஸ். இந்த படத்துடைய மைனஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத இப்ப பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில எமோஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேகா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இன்டர்கட்ல தான் படம் போகும். அதாவது முன்னாடி பின்னாடி அப்படிங்கிற மாதிரி தான் கதை நகர்த்தி கொண்டு போவாங்க. சில இடத்துல அது ஆடியன்ஸுக்கு கன்ஃபியூஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபிளாஷ்பேக் உள்ள ஃபிளாஷ்பேக் அப்படிங்கிற மாதிரிலாம் சில இடத்துல வரும். அதனால சில இடத்துல கன்ஃபியூஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த கேரக்டர்ஸ் எஸ்டாப்லிஷ் பண்ணி அந்த கான்ஃபிளிக்ட்டுக்குள்ள போகிறதுக்கு கிட்டத்தட்ட 55-60 நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அந்த கான்ஃபிளிக்ட்டுக்குள்ள எப்படி போனாங்க அப்படிங்கறத எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கே எடுத்துக்கிட்டதுனால கொஞ்சம் லேக் அந்த இடத்துல எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. என்னடா இந்த அளவுக்கு லேக் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப்ல ரஜினி சாரோட என்ட்ரில இருந்து படம் ரொம்பவே நல்லா போயிடுச்சு. அப்புறம் இந்த படத்தோட இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னா இதுல யாரு ஹீரோ அப்படிங்கறத நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியல. ரஜினி சார் ஹீரோவா இல்ல விஷ்ணு விஷால் ஹீரோவா இல்ல நமக்கு விக்ராந்த் ஹீரோவா அப்படிங்கறத புரிஞ்சிக்கவே முடியல. தலைவரோட போர்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அவருக்காக தான் இந்த படத்துக்கு ஆட்கள் வந்திருப்பாங்க. இதுல யார் ஹீரோ யாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷனா இருக்கிறதுனால அது இந்த படத்துக்கு ஒரு சின்ன நெகட்டிவா போயிடுச்சு. இன்ஃபேக்ட் ரஜினி சாரை விட விக்ராந்தோட கேரக்டர் வந்து டெப்த் கம்மியா இருக்கு. கம்மியான ஸ்கிரீன் பேஸ் தான். உண்மையா சொல்ல போனா அவர் தான் கேமியோ வந்த மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த கிரிக்கெட் சீன்ஸ் எல்லாம் வரும்போது அதுல சில டிராபேக்ஸ் இருக்கு. எப்ப பார்த்தாலுமே ஒன்னு விக்ராந்த் ஆடுற மாதிரி காமிப்பாங்க, இல்லனா விஷ்ணு விஷால் ஆடுற மாதிரி காமிப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான்
தான் அந்த டீம்ல இருக்க மாதிரியே காமிச்சிட்டு இருப்பாங்க. பட் அந்த டீம்ல இருக்கக்கூடிய மத்த பிளேயர்ஸுக்கு கேரக்டர் டெப்த் கிடையாது. அது இந்த படத்துடைய ஒரு முக்கியமான மைனஸ் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் இந்த படத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இது அவுட் அண்ட் அவுட் ரஜினி சார் படம் அப்படின்னு நினைச்சு வந்தாங்க அப்படின்னா அதுல ஒரு இடத்துல டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தபடி இந்த படம் ஒரு கிளீனான நீட்டான படம் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களை கொஞ்சம் சோதிக்கும், செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லாவே போய் முடியும். ரொம்ப டீசென்டான படம். அதே மாதிரி ரொம்ப ஆஹா ஓஹோ வேற லெவல் படம் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. ஓரளவுக்கு டீசென்டான படம், ஜாலியா ஒரு வாட்டி பார்க்கலாம். ஃபேமிலிக்கு இந்த படம் கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு எமோஷன் சீக்வன்ஸ் நிறையவே இந்த படத்துல இருக்கு. அது மேபி ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு டீசென்டான வாட்ச். ஸோ இதுதான் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட ஒப்பீனியன். நீங்க படத்தை பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போட்டா கண்டிப்பா நீங்க பாப்பீங்க அப்படின்னு நம்புறேன். சோ இது வரைக்கும் வீடியோ பார்த்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும். அப்படியே வீடியோ பார்த்துட்டு போற போக்குல ஒரு லைக் போட்டு எத்தனை லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதை பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ அதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். அண்டில் தென் பை பை. தேங்க் யூ गाइस.